கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கனடா தேசத்தில் வந்து கடந்த ஒரு மாத காலங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு நான் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே இந்த வானத்தின் இந்த பனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு இதில் நான் அந்த ஸ்னோவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ ஆண்டவரே எனக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்பதாக 2 நாட்களாக இன்றைக்கு தான் நான் புறப்பட்டு போக போகிறேன். இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து புறப்பட்டுருவேன். அந்த ஸ்னோ பனி பெய்த உடனே எனக்கு அந்த பைபிளில் அந்த பனியை பற்றி இந்த ஸ்னோவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் ஆரம்பத்தில் மனுஷனை உண்டாக்கும் போது மழை கிடையாது, பூமி பனியானது பூமியை நனைத்ததுன்னு தான் சொல்லியிருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல முத ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போதுதான் சொல்றாரு, உன்னை கர்த்தர் வானத்தின் பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதோட நிறுத்தல, அந்த வானத்தின் அந்த பனி, இந்த பூமியில வர்ற அந்த கொழுமை உன்னை என்ன செய்யும்னா, அப்படி உனக்கு தானியத்தையும் உனக்கு திராட்சரசத்தையும் உண்டாக்குன்னு சொல்லி இருக்குது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்த்தா, இந்த பனி என்று சொல்லுவது வேதத்துல நீங்கள் வாசிச்சீங்கன்னா, நீதிமொழிகளுடைய புஸ்தகத்துல பனி தேவனுடைய தயவை காட்டுறது. ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானம், ஆனால் அவனுடைய தயையோ புள்ளின் மேல் இறங்கும் பனியை போல சொல்லி இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் தேவ தயவினால அவன் மன்னிக்கப்படுறான். அவனுடைய பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தேவன் தயவா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் அந்த தயவை நமக்கு, இந்த பனியை அழகா பாருங்க, அருமையான ஸ்னோ பாருங்க, இந்த பனியை கர்த்தர் நமக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு இந்த தயவு பாருங்க, இந்த பனி எவ்வளவு வெண்மையா இருக்கு பாருங்களேன். இந்த நம்முடைய வாழ்க்கைய, இந்த கருப்பா இருந்த இடமெல்லாம் வெண்மையானது போல நம்முடைய வாழ்க்கை, கருமையான வாழ்க்கையின் அனுபவம் மாறி இந்த வெண்மையான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பனியை பற்றி நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த யாக்கோபுக்கு தந்த ஆசீர்வாதங்கள்ல அது உனக்கு தானியத்தையும் வாலிபர் அதாவது திராட்சரசத்தை உண்டாக்கும் என்று சொல்லும் போது, சகரியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, தானியம் வாலிபர்களையும் திராட்சரசம் கன்னிகைகளையும் உருவாக்குமாம். அப்படியானால் வாலிபமாக உங்களை மாற்றக்கூடியது இந்த தேவனுடைய பரிசுத்தம் என்று சொல்லுவது, தேவனுக்காக உங்களை வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஒன்று. இரண்டாவது, அவர்களை கன்னிகளை உருவாக்கும் என்று சொன்னால் தேவனுக்காக உத்தமமாக வாழக்கூடியதான ஒரு கூட்டமாக, வைராக்கியமாக, ஒரு உண்மை உத்தமமானவர்களாக உங்களை மாற்ற உதவி செய்து, அதற்கு தான் அந்த 110ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல அப்படியே, அதாவது அவர் தருகிறதான அபிஷேக நீர் சத்துருக்கள் மத்தியில் ஆளுகை செய்யும், விடிய காலத்தின் கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாக உங்களுடைய யவன ஜனம் உமக்கு இறங்கும் பிழக்கும் என்று சொல்றதுக்கு. ஆகையினால் நம்மை கர்த்தர் வாலிபமாக, பரிசுத்தமுள்ள ஜனமாக, உத்தமமான ஜனமாக, கர்த்தருக்கென்று ஒரு உண்மையான வைராக்கியமான ஜனமாக இந்த கடைசி நாட்களில் உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிக்கல. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரரா போறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம் வஞ்சிக்கப்படுறாங்க. கர்த்தாவே, கடைசி வரைக்கும் நாங்கள் அநேக காரியங்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்த வேலையிலும் நீர் எங்களுடைய காரியத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீரே என்று எண்ணி நம்முடைய உண்மையை நாம் பாதுகாத்துக் கொண்டு, உத்தமமான ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் கொண்டு நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓடணும். ஆகையினால் அவர்கள் அந்த அபிஷேகமானது நம்மை உயர்த்தி நம்மை உண்மை உள்ளவர்களாக பிரியமான நினைக்கிறோம். அதுதான் இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். ஓசியா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்ச 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த பனியை போல இருப்பேன், அவன் லீபனோனின் புஷ்பத்தை போல பூத்து கேதுரு போல வளருவானா. நல்ல புஷ்பத்தை போல சாட்சியானவர்களாக, கேதுரு மரம் ஆயுசுகள் நிற்கக்கூடியது, நல்ல வேரூன்றி நிற்கக்கூடியது, ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக. பிரியமானவர்களே, உங்களை என்னை இந்த பணியை பார்த்த உடனே இந்த ஆலோசனைகளை, இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், விரும்பினேன். ஏனென்றால் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தைகளை தரும்போது உடனே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டா அது என்ன இருதயத்தில் சமாதானம், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று எண்ணிதான் உங்களோடு கூட வார்த்தை கொண்ட நாமும் நமக்கு
தேவன் தருகிற அந்த வானத்தின் பனி, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், வானத்திலிருந்து விழுகிற மன்னா பின்னால் நம்முடைய வாழ்க்கை அது உபதேசத்துக்கு சமானமாக 32ஆம் அதிகாரம் உபாகம் சொல்லி இருக்குது. அதாவது வானத்திலிருந்து தூதர்களின் அப்பத்தை கத்த தருகிற அந்த மனுஷர்களுக்கு. இதெல்லாம் நான் இந்த கனடா தேசத்துல பல இடங்கள்ல போய் பார்க்கும்போது இந்த பனி இல்லைன்னா இங்க உள்ள விவசாயிகள் எல்லாம் ரொம்ப துக்கப்படுறாங்க. தமிழ்நாடு இந்தியா பகுதியில மழை வேணும், இங்க அவர்களுக்கு பனி இருந்தா தானே அங்குள்ள ஆப்பிள் ட்ரீயும் மற்ற உள்ளதான மரங்களையும் பார்க்கும்போது இதற்காக குச்சி குச்சியா பாருங்க, எல்லா இலைகளையும் உதிர்த்துட்டு அது என்ன செய்யணும், அப்படியே காத்திருக்குது. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பனி முடிஞ்ச உடனே பாருங்க அழகா துளிர்த்து செழிப்பா இருக்குமா. பாருங்க கர்த்தர் நம்மளையும் இந்த வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமான நம்மை நிறுத்துவாராக. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise the Lord. God bless you.